ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைன்ல லைட் கண்டினியூஸா இருந்துட்டு ஒரு பெரிய ட்ரெயின் வானத்துல பறந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மக்கள் வந்து நேத்துக்கு நைட்டு பார்த்து ரொம்பவே பதறி போய் இதுனா ஏலியனா, இதுனா யூஎஃப்ஓவா, என்னது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இலான் மஸ்கோட டீம் என்ன பண்றாங்கன்னா, அதாவது ஸ்பேஸ்ல இது ஸ்டார்லிங்க் டீம் என்ன பண்றாங்கன்னா, சில சேட்டலைட்ஸ் வந்து இடிச்சுக்கவே இடிக்காத மாதிரி டிசைன் பண்றாங்க. அதோட வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஆர்பிட், அதாவது ஆர்பிட்டை விட்டு வெளியே போயிடுற மாதிரி என்னெல்லாமோ ட்ரை பண்ணாலும் இது ஒரு பெரிய பிரச்சனை. அது இன்னும் 100% வானத்தை வந்து சூழ்ற ஒரு குப்பை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு வந்து எர்த்த சூழ்ற வானத்தில் இருக்கிற ஒரு குப்பைங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைன்ல லைட் கண்டினியூஸா இருந்துட்டு ஒரு பெரிய ட்ரெயின் வானத்துல பறந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மக்கள் வந்து நேத்துக்கு நைட்டு பார்த்து ரொம்பவே பதறி போய் இதுனா ஏலியனா, இதுனா யூஎஃப்ஓவா, என்னது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ப முடியல. மதனி, இதெல்லாம் வந்து யூஎஸ்ல நடக்கும், ஏதாவது வெளிநாட்டுல கனடால நடக்கும், இதென்ன மதுரையில், கோயம்புத்தூர்ல, உசிலம்பட்டி, திருவனந்தபுரம் இப்படிலாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இஃப் யூ டோன்ட் பிலீவ் மீ, இந்த வீடியோ நீங்களே பாருங்க. நீங்க இப்ப பார்த்த ஒரு பர்டிகுலர் விஷயம் என்னன்னா, ஒரு ஏலியன் ஷிப் எல்லாம் கிடையாது, வானத்தில் பறக்கிற ட்ரெயின் எல்லாம் இல்லை. இது வந்து ஒரு ஸ்டார் லிங்க் ட்ரெயின் ஆஃப் சேட்டிலைட்ஸ். மதன, என்ன மதன புதுசாக ஏதோ சொல்கிற? ஸ்டார் லிங்க்குங்கிற செயின் ஆஃப் சேட்டிலைட்ங்கிறதுலாம் ரொம்ப புதுசாக இருக்கேன். என்ன மதன் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக ட்விட்டரை வாங்கினா நம்ம தலைவன் இலான் மஸ்க் இருக்கார்ல, அவரு வந்து இன்னொரு கம்பெனி வச்சிருக்காரு, நிறைய கம்பெனி வச்சிருக்காரு. அதுல ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் லிங்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து இலான் மஸ்கோடது. 2015 வந்து பெரிய அளவுல வந்து பேசப்பட்ட ஒரு பர்டிகுலர் கம்பெனி. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு கம்பெனி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த வீடியோவை நான் எடுத்து அப்லோட் பண்றது இன்டர்நெட்ல, அதை நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இன்டர்நெட் மூலியமா. வேர்ல்டு இஸ் ரன்னிங் ஆன் இன்டர்நெட். ஜியோவே வந்து இப்போ என்ன, ரிலையன்ஸே வந்து ஆயில்லாம் முடிஞ்சு அடுத்து டேட்டா தான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே இன்டர்நெட்குள்ள வந்துட்டாங்க, ஜியோ ஆரம்பிச்சு. கரெக்டா? ஸோ அந்த அளவுக்கு இன்டர்நெட்ல எல்லாம் போயிட்டு இருக்கப்போ இன்டர்நெட்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்க ஃப்ளைட்ல போறப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. கரெக்டா? அது மட்டும் கிடையாது, ஷிப்ல போறப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போனீங்கன்னா நெட்வொர்க் ஒழுங்கா இருக்காது. இமயமலையில் நம்மளுக்கு ஊருக்குள்ளே கிடைக்கும், பட் அப்படியே மலைப்பகுதியில் இன்னும் மேலே ஏறி போனீங்கன்னா இன்டர்நெட் கிடைக்காது. உலகத்தில் இந்த மாதிரி பல இடத்துல டிராவல் பண்ணுறப்போ திடீர்னு நெட்வொர்க் இருக்காது, ட்ரெயினில் போகிறப்போ நெட்வொர்க் இருக்காது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இன்டர்நெட் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக வயர்டு இன்டர்நெட்ஸாக இருக்குது. இந்த வயர்டு இன்டர்நெட்லாம் எப்படி இருக்குது? கிட்ட இருக்கிற ஒரு டவர்ல இருந்து நம்மளுக்கு நெட்வொர்க் வருது. அந்த டவர் நம்ம கண்ணுக்கு தெரிகிற தூரத்தில் தான் இருக்கும். இங்கேருந்து இங்கே நெட்வொர்க் கிடைக்கிறது ஈஸி, நம்மளுக்கு 4G 5G எதுனாலும் கிடைக்கும். பட் ஸ்டார்லிங்க் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே இன்டர்நெட் வந்து சேட்டலைட்ல இருந்து உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? கொடைக்கானல்ல மலை மேல ஏறிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இன்டர்நெட் கிடைச்சா எப்படி இருக்கும்? கடல்ல, நடுக்கடல்ல, பசிபிக் ஓஷன்லயோ இந்தியன் ஓஷன்லயோ நின்றுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இன்டர்நெட் கிடைச்சா எப்படி இருக்கும்? எவனுமே தொலைஞ்சே போக மாட்டாங்கல்ல. காஸ்டவே படத்துல வர மாதிரி ஐலாண்ட்ல மாற்ற கதையே இருக்கு. அதுல இன்டர்நெட் உங்ககிட்ட இருக்கும், எங்க போனாலும் இன்டர்நெட் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நெட்வொர்க் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின்ல போறப்போ ஃபோன் பிரச்சனை, நெட்வொர்க் பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்கும். ஃபிளைட்ல பறந்துட்டு இருக்கப்போ நீங்க ஃபோன் பேசிட்டே ஃபிளைட்ல போயிட்டு இருக்கலாம்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்ட். புரியல, மறுபடியும் எப்படி இங்கெல்லாம் இன்டர்நெட் கிடைக்கும்னு சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான், பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.